ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஆக்சுவலி ரொம்ப நல்ல வீடியோ போடல, இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் இருக்கும். அதுலேயும் மெயின்லி குக்கிங் வீடியோஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டின்னர் ப்ரிப்ரேஷன் தான். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சட்னி, ட்ரை சட்னி. ஸோ இதில் இந்த 3 லீஃப் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்கிரியன்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துட்டீங்க. செய்முறை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுருங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரட்டான ஐட்டம் உளுந்த பருப்பு, கடலை பருப்பு. இது இல்லாமல் நான் மோஸ்ட்லி எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 நல்ல தோல் உரிச்சிட்டு வெட்ட வேணாம், அப்படியே போட்டுருங்க முழுசாக. அண்ட் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு, அதுவும் ஒரு 10 பல் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 மேக்ஸிமம் போதும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி, இதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, புதினா அண்ட் கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்டோ அதுக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, பிகாஸ் கசப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக. இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸில் வேணாம், சரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினாலே போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு உடனே எடுத்துருங்க. ஸோ அதோட தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு பக்கம் ஆறட்டிக்கட்டும். அண்ட் தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அடை தோசை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கு மாவு கடையில் தான் வாங்கினேன். கடையில் வாங்கிட்டு அழகாக 2 தோசை மோர்வெல்லாம் சூப்பராக சுட்டு எடுத்துட்டேன். ஏன்னா அடை தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃபேவரட் ஆம்லெட். டெய்லியும் எக் கண்டிப்பாக சாப்பிடுவேன், அதில் ஆம்லெட்டும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஆறின பீசஸ் எல்லாமே எடுத்து கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா எம்மியான சட்னி ரெடி. ஆக்சுவலி இந்த சட்னி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றேன். டேஸ்ட்டை பற்றி சொல்லணுன்னா அமேசிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.